ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையிலே சாம்பார் ரவை உப்புமா செஞ்சுட்டுருக்கேன். முதல்ல எல்லாத்தையும் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை பக்கத்தில் கொதிக்க வச்சு ஊற்றி கலர்னா 10 நிமிஷத்தில் நமக்கு உப்புமா ரெடி ஆகிடும். சர்க்கரை பழம் வச்சு சாப்பிட்டாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் எங்கேயோ வெளியே போகிற நேரம் பார்த்தீங்கன்னா உப்புமா இல்லை இந்த பயிறு கஞ்சி அப்படி தான் செய்வேன். அப்படியே இன்றைக்கி உப்புமா செஞ்சுருக்கேன். நான் வெளியே தான் கிளம்பிட்டுருக்கேன். மாவு எப்போவே ரொம்ப அரைச்சி ஸ்டாக் பண்ண மாட்டேன். அதனால் மாவு காலி ஆயிடுச்சு. சப்பாத்தி எல்லாம் போடணுன்னா லேட் ஆகும் இல்லையா? அதனால் டக்குன்னு நமக்கு உப்புமா தான் இந்த அவசர நேரத்தில் நமக்கு கை கொடுக்கும். உப்புமா செஞ்சு சாப்பிட்டுட்டு எங்கே போகிறோன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க போகிறோம். சின்னவளுக்கு கொஞ்சம் பல் வலியாக இருந்தது. அதனால் நான் இதுக்கு முன்னாடி 2 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிருந்தேன். அதுக்கு பிறகு எந்த தொந்தரவும் இல்லை. இருந்தாலும் நான் இடையில போய் ஒரு வாட்டி காமிச்சிருக்கணும். நான் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, போகலாம் போகலாம், ஸ்கூல் வேறு டைம், ஸ்கூலுக்கு போகிறாங்களா, அந்த லீவ் நேரத்தில் இவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க அவங்க அப்பா, இல்லைன்னா நான் தனியாக போகிறதுக்கு எனக்கு யோசனையாக இருக்கும். அப்படி விட்டுட்டேன். அதனால் என்னோடய மிஸ்டேக் தான் முழுக்க முழுக்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி கிளம்பியாச்சு. காலையில் 8 மணிக்கே கிளம்பிட்டோங்க. அப்போயே ரோட்டில் நிறைய டிராஃபிக். இந்த ரோட்டில் நம்ம தனியாக போகிறதுக்கு நம்ம பத்திரமா சேஃப்டியாக போனாலுமே பக்கத்தில் வரவன் இடிச்சிட்டா என்ன பண்ணுறது, அப்படி இருக்குது. பயமாக இருக்குது ரோட்டில் வண்டி ஓட்டவே. அதில் எங்கள் வீட்டுக்காரர் கூட போனோன்னா போகிற வழியெல்லாம் ஏதாவது ஒரு லேண்ட்மார்க் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த இடத்துல இந்த கடை இருக்குது, இந்த ரோடு இங்கே, இப்படி இது அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது நமக்கு ஏதோ பராக் பார்த்துட்டு போகாமல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தனியாக போகும்போது எனக்கு இந்த இடத்துல இது இருக்குன்ட்டு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் போகும்போது எங்கேயா வெளியே போகிறீங்கன்னா அந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நான் இப்போ எங்கே போயிருக்கேன்னா சவிதா மெடிக்கல் காலேஜ் பூந்தமல்லி பக்கத்தில் இருக்குது. எனக்கு ரொம்ப பக்கம் தான், ஒரு 15 நிமிஷத்துலேருந்து போயிடலாம். அங்கே உள்ளே போனீங்கன்னா எக்ஸிபிஷன் மாதிரி ஆடு மாடு தலையெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க என் பசங்க. சரி அப்படியே உள்ளே என்ட்ரி போட்டு டாக்டர் ஃபீஸ் எல்லாம் கிடையாது. ரொம்ப 10 ரூபா அவ்வளோதான். அந்த ஓபி சீட் மாதிரி போடுறாங்க. ரொம்பவே கம்மி தான், நம்ம பட்ஜெட்டில் வரும். அது இல்லாமல் நல்லா பார்க்குறாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜ் தான் இது. நல்லா நீட்டாக பார்க்குறாங்க. சின்ன பசங்க தான் அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான் பார்க்குறாங்க. பெரிய டாக்டர் வந்து கைட் பண்ணுறாங்க. நாங்கள் 2 3 வருஷமாகவே இங்கே தான் பார்த்துட்டுருக்கோம். எங்களுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. 4 பேருக்குமே பார்க்குறோம். குழந்தைங்களுக்கு தனியாக அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட அந்த கம்பார்ட்மெண்ட்டு. முதல்ல போகும்போது அழாமல் பத்திரமா பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்குலாம் பக்கத்தில் இருக்க பசங்கள்லாம் அழ ஆரம்பித்தோடனே இவளுக்கும் அழ வர ஆரம்பிச்சு. அவள் அழதை பார்த்து எனக்கு அழ வந்துடுச்சு. நீங்கள் வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தால் கையை பிடிச்சிட்டே இருந்தா. சின்னதாக இருக்கும்போதே நம்ம போய் பார்க்கணுங்க. இப்போ இவ்வளோ தூரம் வர அளவுக்கு வச்சுக்கூடாது. குழந்தைங்களுக்கு எதுக்கு சொத்தப்பல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவளுக்கு வந்து 2 வயசில் நம்ம பால் குடி நிறுத்தினோடனே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பால் பொடியை கொடுத்துருமா, அதெல்லாம் நைட்டெல்லாம் வச்சுட்டே சப்பிட்டே தூங்குறாங்க இல்லையா? அதனாலே இந்த பசங்களுக்கு அந்த இனிப்புனாலே இந்த கற்காப்பல் மாதிரி வரும். நிறைய குழந்தைங்களையும் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் இப்போ இருக்க பசங்க நிறைய சாக்லேட் சாப்பிட்றாங்க, ஐஸ்கிரீமு, அதனாலையுமே வருது. முடிஞ்ச அளவுக்கு இந்த புட்டி பால் கொடுக்குறவங்க ரொம்பவே அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுதான் நல்லது. டம்ளரில் பால் கொடுத்து பழகுங்க. டாக்டர் சொல்கிறது இதுதான். நான் பெரியவ வந்து டம்ளரில் தான் குடித்தா. பால் புட்டி நான் அவளுக்கு யூஸ் பண்ணதே கிடையாது. இவள் சின்னவன் நிறைய இந்த பால் புட்டியில் குடித்தா. அதனால தான் இவளுக்கு இந்த தொந்தரவு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரியவளுக்கு ஒரு சொத்தப்பால் கூட எதுவுமே கிடையாது. அப்புறம் ஹாஸ்பிட்டலெல்லாம் முடிச்சுட்டு மதியானம் அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். துணி கடைக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலான்னு வந்தேன். ஏன்னா சின்னவளுக்கு நாளைக்கு பிறந்த நாள் எடுக்கலான்னு போனோம். அழகழகாக ஃப்ராக் இருந்தது. அதெல்லாம் விட்டுட்டு இவளுங்க எனக்கு என்ன பிடிக்குதோ அதான் எடுப்பேன். எப்படியோ அவங்க தானே போட போகிறாங்க, சரி என்னமோ எடுங்க அப்படின்னு விட்டுட்டேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து டயர்டாக இருந்ததா, சரி ஆளுக்கு ஒரு ஃப்ராக் எப்படி எடுத்தாலுமே நல்லா காஸ்ட்லியாக எடுத்தாலும் சரி, கம்மியாக எடுத்தாச்சுல அந்த ஒரு நாள் போடுவாங்க, அதுக்கப்புறம் போட மாட்டாங்க. அதனால் ஆளுக்கு ஒன்று எடுத்தாச்சு. நானும் அந்த சைடு கேப்பில் 2 எடுத்துட்டேன். ஒரு தர்பூசணி ஸ்ரீ பழம் வாங்கி வச்சுருந்தாங்க வீட்டில். அதை கட் பண்ணி ஒரு வழி பண்ணாங்க. சரி வேஸ்ட்டாக போயிடும்ட்டு இருக்கிற பழத்தெல்லாம் ஜூஸ் போட்டு வச்சுட்டேன். இப்போ வெயில் காலன்றதுனால நிறைய தண்ணி குடிங்க. தண்ணியாக கொடுத்தா பசங்க குடிக்க மாட்டாங்க. நமக்கே அது குடிக்கணும்னு நம்ம மறந்துடும். அதனால் நம்ம ஜூஸாக லெமன் ஜூஸு, மோர், வாட்டர்மெலன் எது நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதோ அதில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் நிறைய அடித்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டோன்னா போக வர எடுத்து குடிச்சுப்பாங்க. அதனால் இந்த மாதிரி போட்டு ஒரு பாத்திரம் நிறைய வச்சுட்டேன். போக வர எடுத்து குடிச்சிட்டு இருந்தாங்க. மத்தியானமும் ஹோட்டலில் தான் சாப்பிட்டோமாங்க, அந்த கேன்டீனில். நைட்டு சூடாக பொங்கல் செய்யலாம், திணை பொங்கல் இந்த மாதிரி தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் அதிலே பொங்கல் போட்டு வேக வைக்கிறதுனால பொங்கல் நல்லா வாசனை டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இறக்கிட்டு நெய் ஊற்றும் போது நல்ல வாசனை சூப்பராக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் ஊற்றுறாலுமே ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்குது. அதனால் நான் இந்த மாதிரி தான் செய்கிறது. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கு. பொங்கலுக்கு சிம்பிளாக தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. சரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனது அந்த விஷயத்துக்கு வருவோம். எனக்குமே காட்டலான்னு தான் போனேன். இவன் அழதை பார்த்துட்டு எனக்கு அழ வந்துருச்சு. அதனால் கம்முன்னு வந்துட்டு
கொடுத்துட்டேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் 2 பேரோட ட்ரெஸ்ஸுமே. எப்பவுமே பிறந்த நாள்னா 2 பேர் இருந்தால் 2 பேருக்குமே எடுத்துருவேன். இவளுக்கு எடுத்துட்டு அவளுக்கு எடுக்க அவள் பிறந்த நாளுக்கு இவளுக்கு எடுப்பேன். இப்படி மாற்றி தான் எடுப்போம். சைட் கேப்பில் நான் போய் ஒரு 2 ட்ரெஸ் எடுத்துட்டேன். அந்த ஆலியா கட் குர்த்தின்னு இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கு இல்லையா? இந்த 7 கலர் ஃப்ராக்குமே நிறைய பேர் போட்டிருக்காங்க பார்த்துருக்கேன். அதுதான் எடுத்தேன். ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்கிற மாதிரி சும்மாவா? ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஆசை தான் வருது. என்ன இப்போ ட்ரெஸ்ஸு இந்த நகையை கூட நம்ம ரேட் காஸ்ட்லியாக இருக்கணும் நம்ம எடுக்க மாட்டோம். ட்ரெஸ்ஸு மட்டும் எப்படியாவது எடுத்துருவோம். அப்படி தான் நாங்கள் இன்றைக்கி ட்ரெஸ் எடுத்து போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. நம்மள குழந்தைங்களுக்குன்னு இல்லைங்க, நமக்குமே சரி உடம்புல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே போய் காமிச்சு சரி பண்ணுறது நல்லது. ஏன்னா இப்போ சின்னதாக இடையில நான் ஒரு வாட்டி போய் காமிச்சிருக்கலாம், காமிக்காமல் விட்டதால கொஞ்சம் சொத்தை பெருசாகிடுச்சு. அது எடுக்கவும் அவளுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. திருப்பியும் வர சொல்லியிருக்காங்க. கேப்லாம் போடணுன்ட்டு திருப்பி நெக்ஸ்ட் வீக்கில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகணும். நல்லா பார்க்குறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப பொறுமையாக குழந்தைங்களுக்கு நிதானமாக பார்க்குறாங்க. அதுதான் எனக்கு பிடிச்சிருக்காங்க. அதனால் எங்களுக்கு செட் ஆகிடுச்சு அந்த ஹாஸ்பிட்டல். அப்புறம் அங்கே நாங்கள் மெடிக்கலில் மாத்திரை வாங்கும்போது ஒரு அம்மா மாத்திரை வாங்கியிருந்தாங்க. அவங்க வீட்டுக்காரருக்கு இந்த பாக்கு போடுவார் போல், அவருக்கு கேன்சருன்ட்டு நாக்கே கட் பண்ணி ஒரு சைடு வாயை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. கையில் இந்த நரம்பெல்லாம் எடுத்து வச்சு தைச்சிருக்காங்கன்னு அவங்க ரொம்ப வேதனையாக சொல்லிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் சும்மா நின்றுட்டு இருந்தோம். தற்செயலாக சொல்ல ஆரம்பித்து அவங்க கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்களுக்கு பெரிய பசங்க 2 பசங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி சின்ன சின்ன பசங்க இருக்காங்க. அதனால் அவங்கவுங்க குழந்தைய பார்த்துன்னு இருக்கிறாங்கம்மா. ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைங்கள தூக்கினும் வர முடியாது. நாங்கள் எங்கள் கேன்டீன்லேயே சாப்பிட்டுட்டு இங்கேயே ஒரு மாதமாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் முடிஞ்ச அளவு இந்த பாக்கு போடுறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அவங்ககிட்ட கேன்சர்னு வேறு சொன்னாங்க. இது மாதிரி சின்னதாக இருக்கும்போதே என்ன சொல்ல வரேன்னா, சின்னதாக இருக்கும்போதே நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி பார்க்கறது ரொம்பவே நல்லது. அதுவும் பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒவ்வொருத்தவங்க பெரியவங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு வலிக்குதுன்னு உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அதனால் குழந்தைங்களுக்கு நீங்கள் உடனே உங்கள் பக்கத்தில் பசங்க இருக்காங்களா, அவங்க வாயை திறந்து செக் பண்ணுங்கள். சொத்தை பல்லாம் இருக்கா? சின்னதாக இருக்கும்போதே போய் அதை டாக்டர்கிட்ட காமிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ண பாருங்கள். ஓகேவா? அப்படியே தேங்காய் சட்னி பொங்கலுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். தேங்காய் திருவிழாவில் வழக்கம் போல் வீட்டில் அதெல்லாம் தேங்காயை உடச்சி சட்னி பண்ணேன். ஷார்ட் வீடியோஸ் நிறைய போடுறேன் பாருங்கள். அதில் இந்த நம்ம சாப்பிட்ற பொருட்களோட நன்மைகள் தெரிஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இல்லையா? அதனால் நிறைய ஷார்ட் வீடியோஸ் போடுறேன். அதுவே பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறமா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். சூப்பராக நைட்டு டிஃபன் சூடாக பொங்கல் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டான ஐட்டமே சாப்பிட்றத கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நைட்டு வந்தோடனே நான் மாவு ஊற வச்சுட்டேன். மாவு அரைச்சி நைட்டு புளிக்க வச்சுட்டேன். காலையில் இட்லியோ தோசையோ ஊற்றிக்கலாம். ஒயிட் இட்லி தோசையே நாங்கள் ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டே பார்த்து கொடுங்க அப்படின்னு நான் ராகி தோசை மாவு அரைச்சி வச்சுருந்தேன். காலையில் ஒரே ஒரு முட்டை தோசை, ஒரு இட்லி மிளகா பொடி வச்சு சாப்பிட்டாலே போதும். நல்ல ஒரு ஃபுல்லிங்காக ஹெல்த்தியாகவே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்களுமே ஹெல்த்தியான ஃபுட்டாக குழந்தைங்களுக்கும் நீங்களும் எல்லாருமே எடுத்துக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.